படத்துக்கு வந்து படம் பார்க்க வந்துக்கிறேன். இப்போ நான் இது ஆலிடன்ஸுக்கு வந்துக்கிறேன். என் தலைவர் பார்த்தீங்கன்னா நான் தீவிர பக்த ரசிகர் அவர் நான் தீவிர ரசிகர் அவருக்கு இப்பல இருந்த சின்ன வயசுல இருந்து அவருக்கு நான் பண்ணுவேன். அப்பத்துல இருந்து ஒரு நிகழ்ச்சி பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஃபேமிலியோட இட்டுன்னு வந்துடும். நான் இந்த கூலின்ற படம் பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு பிரகாசம் சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு இந்த படம் ரொம்ப வெற்றிகரமா முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் என் தலைவர் இன்னும் மீண்டும் படம் கொடுத்துணும்னு ஆசைப்படுறேன். நான் அவர் இப்போ 75 வயசுன்றாங்க. 75 வயசு கிடையாது. அவரு பார்த்தா இப்ப 45 வயசு 6 மணி வச்சுன்னு எங்க தலைவர் பாட்சா பார்த்து எப்படி அதே மாதிரி என் தலைவர் இன்னைக்கு அதே மாதிரி தான் அது நிறைய பேர் சொல்றாங்க என் தலைவர் அப்படி இப்படின்றாங்க. என் தலைவர் சொல்றவங்க எல்லாம் ஆளா நிக்க முடியாது, ஆளா வர முடியாது. அவங்க நான் தலைவர் போல வந்துட்டேன், நான் அவரு போய் நிக்கிறேன்னு அவரு தொட கூட முடியாது. அவர் அந்த மாதிரி ஆளு சூரிய மாதிரி அது அவர் தொட கூட முடியாது அவரு. ஆனா இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷமா அது ஒரு படம் வந்தாலும் அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா அது. மனசு கவலை கஷ்டம் இருந்தாலும் எங்களை விட்டு போயிடுது. நீ கூட 3 நாளா வேலைக்கே போல. நான் என் தலைவருக்கோசம் நான் வந்துக்கிறேன். 3 நாள் லீவ் போட்டு நான் பண்ணிக்கிறேன். கடவுளுக்கு நைட்டு பார்க்கலாம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு டிக்கெட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் பாஸ்லாம் தேவையில்ல. என் தலைவருக்கோசம் நான் பண்ணணும் செய்யணும் எனக்கு அந்த ஆசை தான் நான் வந்துக்கிறேன். இப்ப பாஸ் கிடைக்கலாம்னா பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போயிடுவேன். அதை பத்தி கவலை இல்லை எனக்கு. ஆனா பாஸ் கேட்கறது என்னன்றாங்க, பாஸ் தரேன் சொல்லிட்டு எல்லாம் ஏமாற்றம் பண்றாங்க எல்லாமே. நான் அதை பத்தி கவலைப்படல. என் தலைவருக்கோசம் நான் உயிரே கொடுப்பேன். ஆனா இது என் தலைவருக்கோசம் நான் பண்றேன். புரியுதா? எவ்வளவு இது வந்தாலும் பரவாயில்ல, நான் சந்தித்து நினைச்சு நிற்பேன். என் தலைவருக்கோசம் நிற்பேன்.